குலசேகரப்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா நாளை வெகு விமரிசையாக நடைபெற இருக்கிறது. இது குறித்த நேரடி தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலை, வணக்கம். தற்பொழுது குலசேகரப்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவினுடைய ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ளது முத்தாரம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் இந்த தசரா திருவிழாவானது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவிலேயே கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அடுத்தபடியாக இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா மிகவும் சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தசரா திருவிழா கடந்த 1ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 41 நாட்கள் 60 நாட்கள் என பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்த பக்தர்கள் இந்த 10 நாட்களும் ஒவ்வொரு ஊராக சென்று பல்வேறு வேடங்கள் அணிந்து, குறிப்பாக அம்மன், காளி, அதாவது ஆஞ்சநேயர் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து ஒவ்வொரு குழுக்களும், அதாவது ஒரு ஊரில் பார்த்தோம்னால் நூற்றுக்கணக்கான குழுக்கள் இருக்கும். இதேபோல் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு குழுக்களினரும் ஒவ்வொரு ஊராக சென்று காணிக்கை பிரித்து முத்தாரம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு அந்த தர்மத்தை அளித்தால் தாங்கள் நினைத்தது கைகூடும் என்பதும் தாங்கள் தீராத நோய்களும் தீரும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு ஊர்களில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் இதேபோல் வேடம் அணிந்து ஒவ்வொரு ஊராக சென்று அதாவது ஆடி பாடி காணிக்கை தர்மம் எடுத்து இதனை அம்மனுக்கு செலுத்தி வருகின்றனர். இந்த ஆண்டுக்கான இந்த திருவிழா தசரா திருவிழா நாளைய தினம் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகிஷாசுர சம்ஹார நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. இதற்காக பார்த்தோம்னால் குலசேகரப்பட்டினம், உடங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தசரா குழுக்களின் எண்ணிக்கையானது மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது. ஒரு கோலாகலமாக இந்த தசரா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து பக்தர்களோடு கேட்கலாம். நீங்க எத்தனை ஆண்டு காலமாக வேடமணிந்து வர்றீங்க? இந்த வேடமணிந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் கிடைக்கும்? 8 வருஷமாக வேஷம் போடுறேன். 8-9 வருஷமாக வேஷம் போடுறேன். நான் இந்த அளவுக்கு முதல்ல ஆரம்பத்தில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன், பித்தப்பையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே மறுபடியும் அதே ஆப்ரேஷன் மறுபடியும் வந்துச்சு. அந்த அவளை நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா திருவரை வச்சு இந்த மாதிரி காளி வேஷம் போடணும் அப்படி சொல்லவே தான் அந்த காளி வேஷமே போட்டது. அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கணும். அவ்வளோ வச்சு தான் இன்றைக்கி இந்த இவ்வளோ சமக்கணும், அவ்வளோ வச்சு தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன். இதேபோல் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் தசரா குழுக்கள் குலசேகரப்பட்டினத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் நாளை குவியக்கூடிய அந்த மகிஷாசுர சம்ஹார நிகழ்ச்சிக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 2 ஏடிஎஸ்பிகள், 10 டிஎஸ்பிகள், 35 காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்தும் ஆயுதப்படை காவல்துறை மற்றும் ஊர்காவல் படையினர், பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கோவிலில் மக்கள் அதிகமாக கூடும் ஒவ்வொரு இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் இங்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளும் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது.